தமிழகத்தில் பிறந்து அமெரிக்காவின் ஒரு மாநிலத்தின் துணை அமைச்சராக உயர்ந்தவர் ராஜன் நடராஜன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஹிலரி கிளின்டனின் பரப்புரை குழுவில் இடம்பெற்றிருக்கும் அவருடன் வாஷிங்டனில் மூத்த செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. ஒரு தமிழர், நீங்க ஒரு தமிழர் மட்டும் இல்லாம ஜனநாயக கட்சியில முக்கிய பொறுப்பும் வைக்கிறீங்க. வரக்கூடிய அதிபர் தேர்தலில் முடிவு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வாரம் நவம்பர் 8 செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் பரபரப்பாக எலெக்ஷன் நடந்து முடிய போது நிச்சயமாக ஜனாதிபதி கட்சியினுடைய வேட்பாளர், எங்களுடைய வேட்பாளர் ஹிலரி கிளின்டனுடைய வெற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது தற்சமயத்துக்கு. காரணங்கள் என்னன்னாக்கா, முதல் முறையாக ஒரு பெண்மணி, உலகத்திலேயே அமெரிக்காவிலே முதல் முறையாக ஒரு பெண்மணி வேட்பாளராகவும் பெண்மணி தேர்ந்தெடுத்து அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு தொழிலதிபர் முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வெற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது தற்சமயத்துக்கு. காரணம் என்னன்னாக்கா, அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய பாலிசிஸ் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய ஒரு பெரிய கொள்கைகளாக இருக்குது. அதனால் நிச்சயம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. மின்னஞ்சலுக்காக தன்னுடைய தனிப்பட்ட மின்னஞ்சல் சர்வரை வந்து அவங்க பயன்படுத்தினாங்கன்னு மிக பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. கரெக்ட். தேர்தலில் இது எந்த அளவுக்கு, அதாவது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு வருடங்களாக இமெயில் இஷ்யூ பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து FBI அவங்களுக்கு ஜூலை மாதம் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் எவிடன்ஸ்னு சொல்லி. இப்போ தற்சமயத்துக்கு ரீஓப்பன் பண்ணக்கூடிய கேஸ் வந்து ஒன்றுமே இல்லை. ஹிலரி கிளின்டனுக்கு அவங்களுக்கு இமெயிலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது வந்து அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்குள்ள மெசேஜ். அதனால் மக்கள் வந்து ரிப்பப்ளிக்கன் வந்து பொய் பிரச்சாரத்தை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கடந்த ஒரு வருஷமாக. ப்ளஸ் வந்து ஹிலரி கிளின்டனுடைய இமெயில்னால எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் பப்ளிக் எதுவுமே பாதிப்பாகலை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட் ட்ரம்ப்னால ஒரு சமுதாயம், ஒரு அமெரிக்காவே ஒரு பாதிப்பான நிலைமையில், ஏன்னா இன்சல்ட்டு ப்ளஸ் செக்ஸுவல் ஸ்கேண்டில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இவர் ட்ரம்ப்னால நிறைய பாதிப்பு தான் ஏற்பட்டு ஒழிஞ்சு ஹிலரினுடைய இமெயிலால் யாருமே இது வரையும் பாதிப்பு இல்லை. அதனால் நிச்சயம் அது அவங்களுடைய எலெக்ஷனுக்கு நிச்சயம் பாதிப்பு இல்லை. அதனால ஜனநாயக கட்சி சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் இந்த தேர்தலில் உங்களுடைய பங்கு என்ன? எங்களுடைய பங்கு என்னென்னா, நான் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இந்தியா அமெரிக்கன்ஸ் இங்கே இருக்காங்க. 3.2 மில்லியன் இந்தியன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, நம்ம நண்பர்களாக இருக்காங்களா. அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணனாக்கா, எப்படியாவது இந்த முறை வந்து ஹிலரி கிளின்டனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் ஈடுபட்டு, அதுக்காக இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஃபார் ஹிலரி கிளின்டன் ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கி கடந்த ஒரு 12 மாதமாக பல மாநிலங்களில் சென்று எங்கெங்கே வந்து நம்ம இந்தியன் அமெரிக்கன்ஸ் நிறையா இருக்காங்களோ அவங்களாம் ஒன்று சேர்த்து, எங்கே வந்து பேட்டில் கிரவுண்டு, இந்த சேலஞ்சிங் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்களாம் ஒன்று கொண்டு வந்து எப்படி ஹிலரியை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் நம்ம இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, ஆனால் இன்னும் அமெரிக்காவில் வந்து ஒரு பெண்மணி ஒரு அதிபராக வந்ததே கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆக்சுவலாக இந்த ஜெனரேஷனில் வாழக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு பிளஸ்டு ஜெனரேஷன். ஏன்னா ஒரு பெண்மணிக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இதுவரை யாருக்குமே அமெரிக்கா கிடைச்ச கிடையாது, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அந்த அம்மாவை எப்படியும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற முறையில், ஹிலரி கிளின்டன் ஜெயிக்க வைக்கிற முறையில் நாங்கள் வந்து பாடுபட்டு இருக்கோம். ஹிலரி கிளின்டன் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சுருங்க, அவங்களை ஆதரிக்கணும்னு பலரையும் நீங்கள் வழி நடத்துறீங்க. ஆமாம். அவங்க வந்தா தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எந்த வகையில் நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறேன்? ஹிலரி கிளின்டனுடைய வெற்றி வந்து உலக வெற்றி, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் ட்ரம்புடைய வெற்றி ஒன்லி சைனா அண்ட் ரஷ்யன் வெற்றி. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்து அமெரிக்காவுடைய வளர்ச்சியை பற்றி ரொம்ப பொறாமை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹிலரி வெற்றி பெற்றாக்க இந்தியாவுக்கு ஒபாமாவும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் பல திட்டங்களை வந்து துவக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய மீண்டும் வளர்வதற்கு ஹிலரினுடைய தேர்தல் வெற்றி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஹிலரி கிளின்டன் வந்து தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்காங்க. தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திச்சிருக்காங்க. நிச்சயமாக பல வழிகளை தமிழ்நாடும் அதன் மூலமாக பயன்பெற வாய்ப்பு உள்ளது. அமெரிக்கா ஒரு மாபெரும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் அதிபருக்கான தேர்தல் அமெரிக்காவில் நடக்க இருக்கிறது. அமெரிக்காவின் தேர்தல் நடைமுறை மற்ற நாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஒவ்வொரு மாநிலமும் தனி நாடு போல செயல்படுவதால் தனித்தனியாகவே முடிவுகளை அறிவிக்கின்றன, பிரத்யேகமான தேர்தல் நடைமுறைகளையும் கொண்டிருக்கின்றன.